8வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதா. மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதா. மாமுபேத்ய புனர்ஜன்ம சம்சித்திம் பரமாம் கதா. அடைந்து புனக மீண்டும் ஜென்ம பிறவி துக்காலயம் துக்கத்தின் இடம் அசாஸ்வதம் தற்காலிகமானது ந என்றுமில்லை ஆப்னுவந்தி அடைதல் மகாத்மானக மகாத்மாக்கள் சம்சித்திம் பக்குவம் பரமாம் பரம கதா அடைந்து. பக்திகளில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்துவிட்டனர். பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். இந்த தற்காலிகமான ஜட உலகம் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்னும் துன்பங்களால் நிறைந்துள்ளது. எனவே மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணலோகத்தை அடைபவன் இயற்கையாகவே இங்கு திரும்பி வர விரும்புவதில்லை. அந்த பரம உலகத்தினை வேத சாஸ்திரங்கள் அவ்வியக்த அக்ஷர மற்றும் பரமாகதி என்று விளக்குகின்றன. வேறு விதமாக கூறினால் அந்த உலகம் நமது பௌதீக பார்வைக்கு அப்பாற்பட்டது, வர்ணிக்க இயலாதது. ஆனால் மகாத்மாக்கள் அடையும் மிக உயர்ந்த இலக்கு அதுவே. தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து தெய்வீக செய்திகளை பெறும் மகாத்மாக்கள் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டை விருத்தி செய்கின்றனர். மேலும் பௌதீக உலகின் எந்த லோகத்திற்கு உயர்வு பெற அவர்கள் விரும்புவதில்லை. அது மட்டுமின்றி ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். கிருஷ்ணரது உறவையும் கிருஷ்ணரையும் தவிர அவர்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இந்த பதம் பரம புருஷரான கிருஷ்ணரது பக்தர்களை குறிப்பிட்டு சொல்கின்றது. கிருஷ்ண உணர்வில் உள்ள இந்த பக்தர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றனர். வேறு விதமாக கூறினால் அவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவர். ஓம் அஜ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरून् श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश. श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं
सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधाकान्त नमोस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमद्हे भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। हरे कृष्णा। ஸோ இன்றைக்கி வந்து 8வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் நம்ம இங்கே படித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சண்டே ஈவினிங், ஞாயிற்றுக்கிழமை மாலை. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்லோகம் படித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோடைய மெயின் அர்த்தம். எல்லோரும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷில் சொல்லித்தரோம், ஐ எம் ஃபைன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க அப்படிங்கிறது தான் நம்ம வழக்கமாக கேட்குற கேள்வி, வழக்கமாக சொல்கிற பதில். ஆனால் இந்த இடத்துல ஒரு பொருளுரையும் கூட மொழிபெயர்ப்பு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தற்காலிகமான, அதாவது அதுக்கு முன்னாடி முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தை பற்றி நிறைய பேர் நிறைய வர்ணனை கொடுப்பாங்க. கவிஞர்கள்லாம் ஒவ்வொரு மாதிரி வர்ணனை கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வர்ணனை கொடுக்குறாங்க. பகவத்கீதை எப்படி வர்ணனை கொடுக்குதுன்னா, முற்றிலும் துன்பம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே பிரபுபாதருடைய உண்மையுருவில், பகவத்கீதை உண்மையுருவில் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையுமே நிறைய அர்த்தங்கள் கொடுத்துருப்பாங்க. முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகம் இப்படிங்கிறது தான் இங்கே இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்க வர்ணனை. இங்கே வந்து ஐ எம் ஃபைன் அப்படின்னு பதில் சொல்ல முடியுமா? நான் நல்லா இருக்கேங்க, பகவான் கருணையினால் திருப்தியாக இருக்கேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா நார்மலாக லைக் சம்டைம்ஸ் பகவத்கீதை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஒப்பிட்டு பார்த்து பேசுவாங்க. அது இல்லாமல் பிரபுபாதர் தான் இந்த சண்டே ஃபீஸ்ட், அதாவது ஞாயிறு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையை கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமேலு பக்தர்கள் எல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு சங்கம் க்ரியேட் பண்ணுறார். அப்போ பகவத்கீதை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் லைஃபுக்கு வந்து எப்படி மேப் பண்ணி பார்க்குறது? ஏன்னா அதிலிருந்து நிறைய கேள்விகள் வரும். ஸோ இந்த உலகம் முற்றிலும் துன்பகம் நிறைந்ததுன்னு போட்டிருக்காங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? ஆமாம். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு பகவத்கீதை ரெகுலராக படிக்கிறவங்க கம்மி தான். எத்தனை பேர் சதவீதம் படிப்பாங்க உலகத்தில் பகவத்கீதை? உலகத்தில் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சதவீதம். நியூஸ் எத்தனை பேர் பார்ப்பாங்க? செய்திகள் எல்லாருமே நிறைய, மேக்ஸிமம் எல்லாருமே செய்திகள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நானும் ஒரு தடவை செய்திகள் எனக்கு அனுப்பிச்சார் ஒருத்தர் ரீசண்டாக. ஏன்னா நம்ம பகவத்கீதை தத்துவத்துக்கு போகிற மாதிரி ரொம்ப ஆரம்பத்தில் போகலாம். ஒருத்தர் வந்து ஒரு நியூஸ் படிச்சிருக்காங்க, நீங்களும் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஒரு ஜவுளி கடை, அந்த ஜவுளி கடையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் தப்பாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இவ்வளோ மாடி தான் இருக்கணும் ஆனால் இவ்வளோ மாடி கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜவுளி கடையை இடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக போச்சு. ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா? ஓகே, நிறைய கை தூக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஜவுளி கடையை இடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜவுளி கடைக்காரர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஜவுளி கடை இப்படி போயிடுச்சுன்னு பண்ணுறாங்க. அதையும் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒருத்தங்க கேப்சர் பண்ணி போடுறாங்க. சரிங்களா? ஒருத்தர் வந்து தப்பாக கட்டடம் கட்டிட்டார். ஆனால் அந்த ஜவுளி கடையை விடுங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டிருக்கீங்களா மற்றவங்களுக்கு? ஒரு இடத்துல இங்கேயும் கூட நம்ம ஈரோட்லேயும் கூட பார்ப்போம், தப்பான இடத்துல ஒரு கடையை கட்டிடுறாங்க. காசெல்லாம் போட்டு கட்டிடுப்பாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதை முனிசிபல்காரங்க வந்து, கார்ப்பரேஷன்காரங்க வந்து இடிக்கிறாங்க. இந்த காட்சியை நீங்கள் செய்தியெல்லாம் படிச்சிருக்கீங்களா?
படிச்சிருக்கீங்க, பார்த்துருக்குறோம். ஏதாவது எல்லாம் இங்கெல்லாம் அப்புறப்படுத்துறது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி செய்திகள் பார்த்துருக்கோம். இதில் கார்ப்பரேஷன்காரங்க தப்பு பண்ணுறாங்களா இல்லை கட்டினவர் தப்பா? கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இந்த சைடும் சொல்கிறாங்க, அந்த சைடும் சொல்கிறாங்க. ஆனால் இடிக்கும் போது யார் மேலே ஒரு வருத்தம் வரும்? கார்ப்பரேஷன்காரங்க கரெக்டுன்னு சொல்கிறவங்க அதிகமாக இருப்பாங்களா? இந்த கடையை பாவம் அவருடைய பிஸ்னஸ் போகுது, பாவம் அப்படிங்கிற ஒரு கருணை ஜாஸ்தியாக வந்து பாவங்கிற ஒரு ஃபீலிங் ஜாஸ்தியாக இருக்குமா? இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஜாஸ்தியாக இருக்குமா? பாவங்கிறது தான் இருக்கும். சரிங்களா? கரெக்டு தானே? பாவங்கிற உணர்வு தான் அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு வீடை ஏன் அந்த இடத்துல கட்டினீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சா, ஏங்க ரோட்டில் எதுக்குங்க வீடு கட்டுறீங்க அப்படிங்கிறது இது. ரோடுங்கிறது அது அவங்களோட இடமே இல்லை, அது ஏங்க கட்டுறீங்கன்ட்டு. ஆனால் பாவம் என்னோடது போகுதே அப்படிங்கிறது தான் ஒரு பொது அறிவு, பகுத்தறிவு இல்லை, பொது அறிவு. பகுத்தறிவு இருந்தால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பண்ணது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். இதில் இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் வந்து சம்டைம்ஸ் பேரழிவுகளாக இருக்குது. இப்போ மியான்மர்லலாம் வந்து நிறைய பேர் 1500 பேர் இறந்து போயிட்டாங்க. பெரிய பெரிய பில்டிங் கட்டி எர்த்குவேக் பண்ணி இருந்துட்டாங்க. இப்போது இங்கே மக்கள் பில்டிங் கட்டினது தப்பா, எர்த்குவேக் வந்தது தப்பா? கார்ப்பரேஷன் வந்து எர்த்குவேக் மாதிரி போயிடுச்சு, மக்கள் வந்து என்னுடைய வீடுங்கிறவங்க. இதில் யார் தப்பாக இருப்பாங்க? இயற்கையோட சீற்றம் தான். கரெக்ட். இயற்கை அப்படிங்கிறது சீற்றம் நடந்துருச்சு, நிறைய பேர் அழுந்துட்டாங்க. அப்போது நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்? நான் வந்து இயற்கை அழிவில் வந்தவங்களுக்கு உதவக்கூடாதுங்களா சொல்லலை. நம்ம உடனே இங்கே வந்து கருணை அற்றவர்களாக இஸ்கானில் சொல்கிறாங்க, அப்படி இல்லை. ஒரு பேச்சுக்கு எடுத்துட்டா நம்ம வீட்டில் பார்த்தோம், நம்ம பொதுவான ரோட்டில் பார்த்தோம், அதுக்கப்புறம் உலகத்தில் நடக்கிறத பார்த்தோம். உலகத்தில் நடக்கிறதுல எத்தனை பேர் இப்படி ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க, எதுக்காக இவ்வளோ மாடிகள் கட்டணும் அப்படின்னு எத்தனை பேர் யோசிப்பாங்க? ஏன் இந்த மாதிரி கடவுளெல்லாம் இவ்வளோ கொடூரமாக நிறைய அப்பாவி மக்களை கொலை பண்ணுறார் அப்படின்னு எத்தனை பேர் யோசிப்பாங்க? அதிகமான பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் கோரமான செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கவிஞர் இருந்தார், கூப்பர் அப்படின்னு ஒரு கவிஞர். அவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு லைன் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, கிராமங்கள் இறைவனால் படைக்கப்பட்டது, நகரங்கள் மனிதனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். ஸோ கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரம் செடி கொடி இதெல்லாமே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய காற்று அது இது எர்த்குவேக் வந்தாலும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும், ஆடிட்டு அப்படியே நின்றுருக்கும். ஆனால் ஒருத்தவங்க வந்து 20-30 மாடி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சின்ன ஒரு எர்த்குவேக் வரும்போது எல்லாமே இதாகிடுது. அப்போ அந்த நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கைக்கு புறம்பாக கட்டுறது, எப்படி கார்ப்பரேஷனுக்கு புறம்பாக ஒருத்தங்க கட்டிட்டு அந்த இடத்துல சிலது வராமல், இதுவே வந்து ஜப்பானில் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டி வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் பறவைகள் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் இருக்கும். ஒவ்வொரு பறவைகள் ஒவ்வொரு மாதிரி கூடு கட்டும், ஏன்னா அதுக்கு இருக்கிற ஆபத்துகள் வேறு மாதிரி. ஸோ இயற்கையோடு ஒருங்கிணைந்து வாழ்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. இப்போது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனம் எப்போவுமே எமோஷ்னலாக யோசித்து பாதிக்கப்பட்டவர்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கும். ஏன் பாதிப்பு வருதுங்கிற அந்த சோர்ஸ், அந்த காரணத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதில்ல. பகவத்கீதை படிச்சிங்கன்னா எப்போவுமே பகவத்கீதை எங்கே போகணும்? காரணத்துக்கு தான் போகும். இங்கே காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் டெம்பரரி உலகம், அழிந்து போயே தான் ஆகும். அண்ட் உங்களுக்கு இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற உடல் டெம்பரரி, அழிந்து போயே தான் ஆகும். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் துன்பம்னு வந்து தான் ஆகும். அதனால தான் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலயம்னா கோவில் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து என்ன வர சொல்கிறோன்னா துக்க ஆலயம்னு சொல்கிறாங்க. கோவிலில் வந்து பகவான் நிறைந்திருப்பார், துக்க ஆலயத்தில் துக்கங்கள் நிறைந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வாழும்போது துக்கம் கண்டிப்பாக இருந்தே தான் ஆகும். ஏன் நான் துக்கப்படுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அந்த கேள்வியே வந்து தவறான கேள்வின்றாங்க. ஏன்னா துக்கம் இருக்கிற இடத்துல இருக்கிறது உங்களோட தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேரிடர்கள் வருது, இதெல்லாம் வந்த உடனே மக்கள் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்காமல் விட்டுறவங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார், ப்ரிடாமினண்ட்டாக சாரார், நீங்கள் கடவுளெல்லாம் வர்ஷிப் பண்ணுறீங்கன்னா உங்கள் கடவுள் என்ன இவ்வளோ மோசமானவரா,
இவ்வளோ அப்பாவி குழந்தைகள் அவங்க இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகராக இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளை கும்பிட்றவங்கள அவங்கள நிந்தனை பண்ணுறது, அவங்கள அட்டாக் பண்ணுறது அவங்களுக்கு அது ஒரு டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே சமயம் சில வகையான ஆன்மீகம் இதை வந்து ஒருத்தர் கண்டுக்காதவர் விட்டாச்சு. செகண்ட் கேஸ் என்ன சொல்லியாச்சு, நாத்திகம் பேசுகிறவங்க இவங்க தான் தப்பு, உங்கள் கடவுள்னால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கடவுள் தான் தப்பு, கடவுள் தான் தப்புன்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. சரி, அதே சமயம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்துடலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள்ட்ட வந்து எதனாலேங்க இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்மள கோவிலுக்கு வந்திருக்கோம், நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பூர்வ ஜென்மம், கர்மா, கடவுளோட விருப்பம், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பிரபுபாதத்தில் தெளிவாக எழுதுறார். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மாயாவாதம், கடவுளுக்கு உருவம் இல்லை, அந்த மாதிரி மக்கள் தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறார். ஏன்னா சில பக்கம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் கடவுளோட லீலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடவுளோட விளையாட்டுகள், கடவுளோட லீலை அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே கடவுளோட ஸ்மரணத்திலே இருக்கோம், கடவுள் என்ன நினச்சாலும் பண்ணலாம், அதை பற்றி எங்களுக்கு வரியே இல்லை, ஸோ இது எல்லாம் இறைவனின் லீலைகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இறைவனோட லீலை இல்லை இது. வந்து என்னென்னா, அந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையுமே மோஸ்ட்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தவறாக இருக்கிறதுல அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பொருள் சொல் கர்மா அப்படிங்கிறது. இதுக்கு தான் நல்ல பிரபுபாதர் ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் அழகாக சொல்கிறார். இப்போது கடவுளுக்கு கீழே தான் இதெல்லாம் இயங்குது, ஆனால் கடவுள் இதெல்லாம் பொறுப்பில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் புரியுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர் இருக்குது, இவ்வளோ பெரிய ஊர் இருக்குது, ஈரோடு. ஈரோடில் ஜெயில் இருக்கா? ஈரோடில் ஜெயில் இருக்கா இல்லையா? இருக்குது. ஈரோடு இவ்வளோ பேர்னா ஈரோடில் ஜெயில் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரி, ஒவ்வொரு நகரத்துக்குமே சரி, நகரத்துலேயுமே போலீஸ் ஸ்டேஷன்களும் குட்டி ஜெயில் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ஜெயில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இருக்குது. கரெக்டுங்களா? இந்த ஜெயில் எல்லாத்தையும் யார் உருவாக்குனாங்க? கவர்மெண்ட், அரசாங்கம் வந்து ஒரு ஜெயில் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அரசாங்கம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஜெயிலை வந்து இப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனாக கட்டணும்னு விருப்பப்பட்டு கட்டுறாங்களா? நிறைய குற்றவாளிகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் விருப்பப்படுதா? அரசாங்கத்துக்கு வந்து குற்றவாளிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். ஆனால் குற்றவாளிகள் இருக்கிறார்கள், அந்த குற்றவாளிகள் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். கரெக்ட். ஆனால் அது அரசாங்கம் விருப்பப்பட்டு செய்கிறதில்ல, அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் செய்கிறது. இந்த மாதிரி இறைவன் வந்து வேறு வழி இல்லாமல் படைத்தது தான் பௌதிக உலகங்கள். எப்படி ஒரு ஜெயில் அதில் வந்து இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பௌதிக உலகத்தில் வாழ்கிறது அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறார். ஆனால் அது அரசாங்கம் விருப்பமே இல்லாமல் செஞ்சது, நிர்பந்தத்தில் செய்யப்பட்டது. அப்போது இது பகவானோட லீலை அப்படிங்கிற சொல்கிற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை. இது வந்து ஒரு தனி மனிதனின் விருப்பம். தவறாக நான் செய்யணும், தவறுகள் பண்ணணுங்கிறது ஒரு தனி மனிதனின் விருப்பம். அந்த விருப்பப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஜெயில். அந்த ஜெயிலில் வந்து நம்ம போய் டிமாண்ட் பண்ண முடியாது. திடீர்னு ஏன் ரூல்ஸை மாற்றினீங்க, திடீர்னு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்கிறீங்க, சுடு தண்ணி வர மாட்டேங்குது, எனக்கு ஏன் பச்சை தண்ணி வருது, ஹீட்டர் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, சாப்பாட்டில் உப்பு கம்மியாக போட்டிருக்கீங்க, ரைஸ் ஏன் இந்த பிராண்டு வாங்கினீங்க, இந்த பிராண்டு வந்து ரொம்ப ஒட்டிகிட்டே வருது. நம்ம வீட்டில் இதெல்லாம் கேட்போம். கரெக்டுங்களா? வீட்டில் எல்லாமே கேட்போம், சூடாக இல்லை, குழஞ்சி போயிடுச்சு, டிமாண்ட் பண்ணுவோம். இது ஜெயிலுக்குள்ளே நம்ம ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன். அதுதான் விஷயம். இங்கே இதுவே நம்ம சாப்பிடணுங்கிறதே நம்ம ஸ்லேவாக இருக்கிறது தான். நம்மளோட விடுதலை போயிடுச்சு. ஆத்மாவுக்கு வந்து சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை, உடல் வந்த நாட்டுக்கு தான் சாப்பிடணும். இந்த சாப்பிட்றதுலேயே நம்ம என்ன ஒரு மாயை நினச்சிக்கிறோன்னா, இந்த பிராண்ட் அரிசி வாங்கி சாப்பிட்டா நம்ம விடுதலையாக இருக்கிறோம், அவங்க கொடுக்குற ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டா நம்ம வந்து கட்டுண்ட நிலையில் இருக்கிறோங்கிறது எல்லாமே ஒரு மாய தோற்றம் தான் இருக்குது. இது புரியுதுங்களா? ஸோ நம்ம ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஏன் எங்களுக்கு இந்த விதமான ஃப்ரீடம் இல்லைன்னு நம்ம கேட்க முடியாது. இந்த இடத்துக்கு நீ ஏன் வந்தேங்கிறது அவங்க கேட்பாங்க. இந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டேன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நிறையா கட்டளைகள் இருக்குது, இந்த இடத்துக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது வெளியே இருக்கிற மாதிரி இருக்காது.
நம்ம விருப்பப்படுற மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் இங்கே சொல்கிறது. ஸோ இங்கே வந்து இங்கே 4 வகையான துன்பங்கள்னு இங்கே ஒரு சொல்கிறாங்க. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இதுதான் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுற முக்கியமான தண்டனை. இது வந்து எல்லாத்துக்குமே வந்துகிட்டே இருக்கும். இது யாராச்சும் விருப்பப்படுவோமா? யாருக்காச்சும் நோய் வரணும், கோவிட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே போயிட்டு ரூம்குள்ள ஐசோலேட் தான் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாக நடந்து போவேன்னு யாரும் நடந்து போக மாட்டாங்க. பிரச்சனை சொன்னால் எல்லாம் போய் ஒதுங்கிக்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு புக்கில் பிரபுபாதர் வந்து எலிவேஷன் டு கிருஷ்ணா, அமைதிக்கான வாழ்வுக்கு வழின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அதில் ஒரு 2வது அத்தியாயம் சம்திங், அதில் ஒரு லைன் எழுதுவார். ஆரம்பத்திலே ஒரு லைன் எழுதுவார், நோ ஒன் வாண்ட்ஸ் டு டை. ஏன்னா பிரபுபாதருடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். யாருக்குமே மரணிக்கணும்னு ஆசை இல்லை. ஒரு குட்டி நாய், பூனை, எலி, ஒரு சின்ன பூச்சி, ஒரு கொசுக்கும் கூட நீங்கள் அடிச்சிங்கன்னா தப்பிச்சு போயிட்டே இருக்கும். யாருக்குமே சாகணுங்கிற விருப்பம் இல்லை. அண்ட் எல்லாத்துக்கும் என்ன விருப்பம்னா, என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் நான் வாழணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள், 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப முடியாமல் இருக்கும்போது கூட, சார் என்னை ஒரு மாதத்துக்கு என்னை தள்ளி வச்சுருங்க, என்னோட கடைசி கடமைகளாக இருக்குது, அதை நான் முடிச்சிடுவேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட டிசைர். கரெக்டுங்களா? இது வந்து பிரபுபாதர் எழுதுறார். ஆனால் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. இது வந்து திருப்பியும் இங்கே வந்து சொல்கிறார், துக்கால் நாப்னுவந்தி மகாத்மானக சம்சிம் பரமாம் கதாம் உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. திருப்பி கிருஷ்ணன் சொல்ல ஆபிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா. ஸோ இங்கே வந்து நீங்கள் பிரம்ம லோகங்கள் போனீங்கன்னா கூட புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா. புனர்னா திருப்பியும் மறு ஜென்மம் இருந்தே ஆகும். இதுவே திருப்பி சொல்கிறார், ஜென்ம கர்ம சயமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தெக்வா தேக புனர்ஜென்ம நைத்தி மாமேதி ஷோ அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். யார் என்னுடைய திவ்யமான செயல்களை புரிந்துக்கிறாங்களோ அவங்க இங்கே திருப்பியும் பிறக்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். அவங்கள தான் இங்கே மகாத்மான்னு சொல்கிறாங்க. விடுதலை வாங்கி கொடுத்தனாட்டி மகாத்மான்னு பகவத்கீதை சொல்லலை. மகாத்மான்னு யார் சொல்கிறாங்கன்னா, அந்த ஆத்மாக்கள் வே பேக் டு ஹோம், நான் வீடு திரும்பி போகும் வழியில் யாரெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்களோ, இந்த உலகத்திலிருந்து யார் விடுதலை அடைந்தார்களோ, ஒரு கவர்மெண்ட்டிருந்து இன்னொரு கவர்மெண்ட்டை மாற்றி கொடுக்கறது மகாத்மா இல்லை. இந்த உடலில் விட்டு இந்த பௌதீக விதமான கட்டுண்ட நிலையில் இருந்து விடுதலை அடைந்து போகிறவங்க தான் மகாத்மா. நம்மளுடைய பீப்புள் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஏன் மகாத்மாங்கிற பேர் சில பேர்த்து கொடுக்குறோன்னா, விடுதலை பெற்று கொடுத்தார் அதனால் மகாத்மா. ஆனால் பகவத்கீதை விடுதலை அடைந்தவர்கள் தான் மகாத்மா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நாப்னுவந்தி மகாத்மானக, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை, அந்த விடுதலைன்னு சொல்கிறது தான் பக்குவம், அந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, இந்த உலகம், முதல் பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகம் துக்காலயம் அப்படிங்கிறது பகவத்கீதை தெளிவாக சொல்லுது. துக்காலயம் அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ துக்கம் வரும், அது வந்து ஏன் வருதுன்னு தெரியாது. ஒரு இடத்துல ஒரு எர்த்குவேக் வந்து 1500 பேர் சேர்ந்த நியூஸ் தெரியும். ஆனால் ஒரு நாளில் ஆக்சிடெண்ட்டில் சாகிறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பார்த்தா. சூசைட் பண்ணி சாகிறவங்க அதை விட ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் சேர்த்து பார்க்காத நாட்டுக்கு நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சனை நடக்குது, மீதி எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக பக்குவமாக, பர்ஃபெக்ட்டுக்கு என்ன ரொம்ப கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் இந்த உலகத்தில் இந்த 4 விஷயங்கள் எல்லா பக்கமுமே கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மகாத்மாங்கிறத ட்ரம்ப் வேர்ட். ஏன்னா நம்ம ஒரு ஸ்லோகம் படிக்கிறோன்னா அதில் வார்த்தைகள் தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கிறோம். துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயம்னா துன்பங்கள் நிறைந்தது, அசாஸ்வதம்னா டெம்பரரி. நம்ம எவ்வளோதான் போராடி ஒரு விஷயத்தை பர்மனெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது நம்மளை விட்டு போயிடும். சின்ன வயசுலேருந்து இந்த டெம்பரரிங்கிறது சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுத்துட்டே போவோம். ரொம்ப குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணும், பலூன் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். நீங்கள் அந்த குழந்தைய கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த பலூனை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அது கீழே விழுந்தாலும் அழுகும். எனக்கு அந்த பலூன் வேணுங்கிற அதை கட்டுப்படுத்தி நீங்கள் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டே வர முடியாது. பார்த்துருக்கோம், சில குழந்தைகளும் அப்படி ஸ்க்ரீம் பண்ணும், அந்த பலூன் வாங்கிட்டு வந்துடும். நாளைக்கு அந்த பலூன் அதே ஷேப்பில் இருக்குமா? அந்த காற்று ஃபுல்லாக போயிடும். ஸோ ஒரு நாள் அது ஆசைப்பட்டது அடுத்த நாள் போயிடும். அதே மாதிரி பெருசாகிறாங்க,
ஒரு பைக் வேணும், கார் வேணும், சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம். அதை வாங்குற வரைக்கும் இருக்கிறது, அதை வாங்கின அடுத்த நாள் அதே மாதிரி நம்மளுடைய அது மேலே இருக்கிற விருப்பங்கள் இருக்கிறதில்ல. நிரந்தரமாக அந்த விருப்பங்கள், அந்த சைக்கிள் ரொம்ப நாள் நம்ம நிரந்தரமாக வச்சுருக்க மாட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு இது எனக்கு வேணாம், எது நம்ம பிடிக்குன்னு சொல்கிறோம் அது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளே கொண்டு போய் பழைய இரும்பு கடையில் போடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். ரிலேஷன்ஷிப்ஸ் அதுவும் கேட்டுக்கவே வேணாம். அது வந்து பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இளைஞராக இருக்கும்போது முயற்சி பண்ணுவாங்க. இல்லை இது ரொம்ப டெம்பரரி தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்ம என்ன தான் நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலுமே அது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. அதனால தான் இங்கே லக்ஷ்மி தேவிக்கு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. இங்கே லக்ஷ்மி தேவி, துர்கா 2 பேருமே நம்மளோட இப்போலாம் மாரியம்மன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நிறைய பக்கம் இதாக நடக்குது. அவனு வந்து அம்மனுக்கு துர்கை, அவங்க தான் இந்த ஃபுல்லாக இது செய்கிறாங்க. அடுத்தது லக்ஷ்மி. இவங்க 2 பேருமே இன்ட்ரெஸ்டிங்கான டிவோட்டிஸ். ஏன்னா லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, லக்ஷ்மி தேவிக்கு ஒரு பேர் இருக்குது, அவங்களுக்கு பேர் சஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துலையும் நிலையாக இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துலையுமே நிலையாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட தாத்தாவோட தாத்தா பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஜமீன்தாராக இருப்பார். ஆனால் பேரனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க பையன் பார்த்திங்கன்னா இல் பிகம் அ வெரி பிக் பிஸ்னஸ்மேன், பெரிய இது க்ரியேட் பண்ணுவார். அப்போ அந்த லக்ஷ்மி தேவி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே என்ன சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்கன்னா, ஏன்னா நிறைய லக்ஷ்மி பூஜா பண்ணுவாங்க, அதை பூஜை எல்லாம் பண்ணி செல்வம் நிறைந்திருந்தால் செல்வம் என்னை காப்பாற்றுன்ட்டு எக்கச்சக்கமாக பண்ணுவோம். ஆனால் லக்ஷ்மியோட நேச்சரே மாறி போகிறது தான். அவங்க இயற்கை மாறவே மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லக்ஷ்மிங்கிறது சஞ்சலா ஏன் அவங்களோட மெயினாக சொல்கிறாங்கன்னா, இது நிலை இல்லாததுங்கிறது அவங்க சொல்லி கொடுக்கறதுக்காகவே அவங்க ஒரு சேவை பண்ணுறாங்க. துர்கா அப்படின்னு அடுத்த ஒரு பேர். துர்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடப்பதற்கு மிகவும் கடினமானவர்னு அர்த்தம். அவங்க தான் பௌதீக இயற்கைக்கு பொறுப்பு. துர்கா அப்படின்னு சொன்னாவே கடப்பதற்கு கடினமானவர் அப்படின்னு அர்த்தம்ன்றாங்க. அவங்கள கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. மாய தோற்றங்களை க்ரியேட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. எப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு சக்திகள் எல்லாருமே வந்து நமக்கு இங்கே வச்சிட்ருக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி பர்மனெண்ட் டெம்பரரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் சரி, பகவானுடைய நிறைய சக்திகள் இயங்கிட்டே இருக்குது. ஆனால் ஜீவாத்மா அதை பற்றி புரிஞ்சிக்காமல் ஜீவாத்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பர்மனெண்ட்டாக, அதாவது மெட்டீரியல் நம்ம எப்போவுமே இயற்கையாகவே பர்மனெண்ட்டு தான். ஒரு ஜீவனுக்கு நான் ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் அழிந்தாலும் உடலில் இருப்பவன் அழிவதில்லை அப்படிங்கிறது தான் கீதை சொல்கிறது. இது தெரிஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, உடலில் இருப்பவன் அழிவதில்லை, ஆனால் உடலையும் அழிக்காமல் நம்ம பார்த்துக்கணுங்கிற ஒரு மாயை. நம்ம உண்மையாகவே பர்மனெண்ட்டு தான், ஆனால் டெம்பரரி விஷயத்தை பர்மனெண்ட் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் மாயை. நம்ம ஆத்மா நான் எப்பவும் அழிய போகிறதில்ல, எதுக்கு இருந்தாலும் நம்ம வாழ்ந்துட்டு இந்த இடத்துல டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக நம்ம வாழ்ந்துட்டு போவோம் நினச்சா பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே ரொம்ப கம்ஃபர்ட்டாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் பிரச்சனை. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வெயில் காலம் சம்மர் எல்லாத்துக்குமே நம்ம இது சொல்லுவோம், ரொம்ப ஏதோ ஈரோட்டில் கேட்டுக்கவே வேணாம், 35 டிகிரி ஃபீல்ஸ் லைக் 40 டிகிரி அப்படி தான் போடுவாங்க. அது என்னங்க இப்படி இருக்கானா அதோட ஜாஸ்தியாக உணர முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வெயில்ங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ வெயில் இருக்கும்போது என்ன பண்ணணும், குளுமையாக நம்மளை வச்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஸ்படிக மாலை போட்டிருப்பாங்க, நம்மளோட உடலில் வந்து ஏதாவது ஒரு குளுமையான விஷயத்தை போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப சொல்கிறார், ரொம்ப குளுமையான விஷயம் என்ன தெரியுமா, உடனே ரொம்ப எடுத்து தொட்டாவே ரொம்ப சில்லுன்னே எப்போவுமே இருக்கிறது. ஐஸ் கட்டியெல்லாம் இல்லை, நாமெல்லாம் உயர்ந்த விஷயம் மாதிரி. நம்ம வந்து பௌதீகமாக தொட்டால் எப்போவுமே சில்லுன்னே இருக்கிறது பாம்பு வந்து சில்லுன்னே இருக்குமாமா. அதோட பிளட்டு ரொம்ப கோல்டு பிளட்டட் அனிமல்னு சொல்லிட்டு குழுன்னு இருக்குமாமா. அந்த அதனால தான் சிவன் எடுத்து கழுத்தில் வச்சுருப்பார். ஸோ நம்ம பாம்பு எடுத்துகிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கு கொஞ்சம் நேரம் போட்டுக்குவோம் அப்படின்னு பாம்பை தூக்கி போட்டால் என்ன பண்ணோம், கத்திடும். கம்ஃபர்ட், இதே தான் நம்ம எதிர்பார்க்குற கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ஃபர்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுவே எப்படி வந்து நம்ம பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். துக்காலே மசாஸ்பதங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும்.
அடுத்தது வந்து மகாத்மானஸ். ஏன்னா பிரச்சனைகளை மட்டும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, அதில் தீர்வும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த மகாத்மானர்கள், இந்த மகாத்மாக்கள் தான் அவங்களுக்கு வழி நடத்துவர். ஏன்னா இந்த மகாத்மாக்கள் ஏன்னா பரமாம் கதா அப்படின்னா பரமகதியை அவர்கள் அடைந்திருக்கின்றனர். அதனால் அந்த மகாத்மாக்களின் வழிகாட்டுதலின்படி நாம் வாழ வேண்டும்னு சொல்கிறோம். இந்த மகாத்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பொருளிலே சொல்கிறாங்க, பௌதீக உலகின் எந்த லோகத்திற்கும் உயர்வு பெற அவர்கள் விரும்புவதில்லை. இதுதான் என்ன சொல்கிறோன்னா, இந்த உலகத்துக்குள்ளேயே கம்ஃபர்டபுளாக வாழணுங்கிற ஆசை அவங்க இல்லை. அடுத்தது, அது மட்டுமின்றி ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. இதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இங்கே மேலே போகணும்னு விருப்பம் இல்லை, ஆன்மீக உலகங்களுக்கு போகணும்னு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க. இதுதான் பிரபுபாதருடைய பொருளுரை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போ என்ன தாங்க அவங்களுக்கு ஆசை? ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, நமக்கு இங்கே பௌதிக உலகத்தில் பிரச்சனையாக இருக்குது, ஆன்மீக உலகத்தில் போனால் பிரச்சனை இல்லை, அதனால ஆன்மீக உலகத்துக்கு போய்டுவோம் அப்படின்னு நினைக்கிறது. இதுவும் பௌதிகமான சிந்தனை தான். பிரச்சனையை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறதுமே பௌதிகமான சிந்தனைன்றாங்க. அதுதான் பிரபுபாதர் பொருள் அழகாக எழுதுறார். இங்கே பௌதிகமான கம்ஃபர்ட்டும் எனக்கு தேவையில்லை, இங்கேருந்து கம்ஃபர்ட் இல்லாமல் பர்மனெண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கிறது ஆன்மீக உலகம், அங்கே போகணுங்கிற எனக்கு ஆசையுமே இல்லை. அப்புறம் என்ன தான் இருக்குது? அந்த அளவிற்கு, அந்த ஆசை கூட வராத அளவிற்கு அவர்கள் திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த மகாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சதா சர்வ காலமும் பகவானுக்கு தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த தொண்டுலேயே அவங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த டேஸ்ட்டில் அவங்களுக்கு வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை, எனக்கு இங்கே இந்த சேவை பண்ணுறதே போதும். அதனால தான் சம்டைம்ஸ் இந்த ஆழ்வார்கள் சில சொல்லுவாங்க, என்னது, இச்சுவை பெறின் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி சந்தோஷமாக இருக்கேன், இதை விட்டுட்டு நான் எதுக்குங்க அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆழ்வார் பற்றி சொன்னனாட்டிக்கு ஒரு கதை இது என்னென்னா, ரீசெண்டாக கூட நான் கேட்டுட்டு இருந்த ஒரு கதையில், ஒரு லைக் ராமானுஜாச்சாரியார் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். சவுத் இந்தியாவில் இருக்கும்போது ராமானுஜாச்சாரியார் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அவருடைய பொண்ணு உடலை இன்னும் பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் இந்த மாதிரி கிளாஸஸ் கொடுத்துட்ருப்பார். ராமானுஜாச்சாரியர் பெரிய மகான். அவர் கிளாஸ் கொடுக்கும்போது அவருடைய சீடர்களே பெரிய கூட்டமாக வருவாங்க. அவருடைய சீடர்கள் அந்த இடத்துல ஒரு கிளாஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 10,000 சீடர்கள் உட்காந்துட்ருக்காங்க. 10,000 சீடர்களுக்கு அவர் உட்காந்து கிளாஸ் கொடுத்துட்ருக்கார். அப்போது அவங்க வந்து இந்த சீடர்கள்ட்ட அவர் கேட்குறார், என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து ஒரு சேவை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸ்ரீரங்கத்தில் கிளாஸ் கொடுத்துட்ருக்கார். என்ன சேவைனா, எனக்கு வந்து இந்த மலர் சேவை பண்ணுறதுக்கு எது வேணும், ஒரு சீடர் வந்து திருமலையில் போய் மலர் சேவை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், இங்கே யாராவது விருப்பம் உள்ளவர்கள் யாரேனும் உள்ளரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். ஸோ அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், ஸ்ரீரங்கம்லேருந்து திருப்பதிக்கு நடந்து போகணும். பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லை, நடந்து போகணும். நிறைய பேர் நிறைய இதில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்போது நிறைய பேர் கிரகஸ்தர்கள் இருக்காங்க, அவங்க இவங்க பிரம்மச்சாரி எல்லாருமே இருக்காங்க. அதுவும் திருமலை பார்த்திங்கன்னா ரொம்ப காடு, ரொம்ப காடான நிலை. அந்த மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போகணும், காடு இது மாதிரி இருக்குது. அங்கே போய் சேவை பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். ஒருத்தருமே கை தூக்கல. ஒரே ஒருத்தர் கை தூக்குனர். யாருன்னு தெரியுமா? அனந்தாழ்வார். கரெக்ட். குவிஸில் வந்து அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அனந்தாழ்வார் அப்படிங்கிறவர் கை தூக்குறாங்க, நான் போகிறேன்ட்டு. இந்த அனந்தாழ்வார் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்போது, சரிங்களா? ஸோ அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இருந்தாலும் அவர் கை தூக்கிட்டார். ஒய்ஃபை விட்டுட்டு தனியாக நம்ம ஆஃபீஸ் வேலைக்காக போகிற மாதிரி இல்லை, எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் போகணும். இவங்க 2 பேரும் நடந்தே ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதிக்கு போகிறாங்க. திருப்பதிக்கு நடந்தே போகிறாங்க. நடந்து போனதுக்கப்புறம் சேவையான மலர்கள் உருவாக்கி பகவானுக்கு கொடுக்கணும். அதனால் ஒரு லேண்டை பார்க்குறாங்க அந்த காடில். இந்த இடத்துல நம்ம அதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி மலர் செடிகள்லாம் வச்சு அதிலிருந்து மலர்களை உருவாக்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு வெட்டுறார், எல்லாத்தையும் தோன்றார். கடப்பாறை மம்மட்டி எல்லாம் எடுத்துகிட்டு தோண்டி சமப்படுத்துறதுக்காக, பூக்கள் எல்லாம் இது பண்ணுறதுக்காக. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, இவர் மண்ணெல்லாம் எடுத்து போட்டு தருவார். அவங்க மனைவி வந்து அதை கூடையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு திருப்பி வருவாங்க. இந்த மாதிரி சேவை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு
2 பேர் செய்கிறாங்க. அவங்க மனைவி கருவுரை இருந்தாலுமே அவங்க அதெல்லாத்தையும் போய் மெதுவாக போட்டுட்டு வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது வந்து ஒரு இளைஞன் வரார். இவங்களுக்குலாம் வயசாகிருக்கு, இவங்களாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் இல்லை, நல்ல வயசானவங்களாக தான் இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு யங் பாய் 16 வயசு மாதிரி ஒரு பையன் வரார். அந்த அனந்தாழ்வார்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்களே ரொம்ப நேரமாக வேலை செஞ்சுட்ருக்கீங்களே, எனக்கு அந்த கொஞ்சம் கடப்பாறையை கொடுங்க, நான் கொஞ்சம் நேரம் மண்ணெலாம் தோண்டி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா, நான் என்னோடய வேலையை பார்த்துக்கிறேன், இது என்னுடைய குருவால் எனக்கு கொடுக்கப்பட்ட சேவை, பகவானுக்கு செய்கிறதுக்காக இதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறோம், ஒரு தவறும் இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறாங்க. அவர் திருப்பியும் அவரோடவே இல்லை, திருப்பியும் கேட்குறாரு, நீங்கள் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் தரமாட்டேன்ட்டு. 3வது தடவை கேட்கும்போது அவர் ரொம்ப கடினமாக சொல்கிறார், உங்கள்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறது, நான் பண்ண மாட்டேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்டுறார். ஓகே அப்படின்னு போயிடுறார். இவர் உடனே இந்த பையன் என்ன பண்ணுறாரு, அவர் மனைவி கிட்டே போகிறார். அவர் தான் தரமாட்டேன், நீங்களாச்சும் கொஞ்சம் உங்களோட சேவை தாங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, ஏங்க ஆல்ரெடி என்னுடைய கணவன் ஒன்று சொல்லி அதுக்கு தப்பாக சொன்னேன்னா அவர் வந்து ரொம்ப கோச்சுக்குவார். ஸோ அதனால் நான் எப்படி பண்ணுறது, நான் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவங்க திருப்பியும் சொல்கிறாரு, இல்லைங்க, நான் உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே தானே தோண்டிகிட்ருக்காரு, நான் இங்கே போட்டால் உங்களுக்கு தெரியாதല്ലോ, அதனால் தாங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லைங்க, அவர் பேச்சுக்கு மீறி நான் செய்ய முடியாதுங்க அப்படின்னு அவங்களுடைய குட் ஒய்ஃப் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, முடியவே முடியாதுங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த 16 வயசு பையன், இவர் ஸ்பெஷல் பாய், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி ஒரு டீல் வச்சுக்கலாம், நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க, இங்கேருந்து நாங்கள் கொண்டு போய் கட்டுறேன், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க, ஸோ நான் உங்களுக்கு உங்களோட சேவையும் பண்ண மாதிரி இருந்தது, நானும் உங்களுக்கு சேவை பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. கன்வின்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இவர் கொண்டு போய் கொட்டுறாங்க. இப்போ இந்த அனந்தாழ்வார் பகவானுக்கு நான் கைங்கரியம் சேவை பண்ணி ஆகணும்னு ரொம்ப விடாமல் ரொம்ப திடமாக சேவை பண்ணிட்டுருக்கிறவங்க யோசிக்கிறார், என் மனைவி ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இவ்வளோ வேகமாக இவங்களால் பண்ண முடியாது, திடீர்னு இவ்வளோ வேகமாக இவங்க செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சேவையில் நடக்கிறது. சேவைன்னு சொன்னால் பெஸ்ட்டாக பண்ணுறதுன்ட்டு இல்லை, சேவைனா நம்ம பகவானுக்கு பண்ணுறது தான் சேவை. இதிலிருந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த சேவை அப்படின்னு சொல்கிறதுல அவர் என்ன பண்ணுறாரு, பகவானுக்கு நான் பண்ணுறேன், என் கூட யார் சேவை பண்ணுறாங்களோ அவங்கள பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுது, அவங்க திடீர்னு ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா என்ன இந்த மாற்றம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் பண்ணிவிட்டு போய் பார்க்குறாரு. அந்த கடப்பாரை எடுத்துகிட்டே போகிறார். என்னாச்சு என்னன்னு சொல்லிட்டு அவர் போய் க்யூரியஸில் அவங்க மனைவி பின்னாடியே போகிறாங்க. போய் பார்த்தா இந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க, இந்த பையன் கொட்டுறாரு. உடனே கோவம் வந்துருச்சு, இந்த பையனுக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் நம்மளுடைய சேவையை பகவானுக்கு செய்யாமல் தடையாக இருக்கிறார் இவர், இந்த பையனுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், உன்னை பிடிச்சி நான் கட்டி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறார். அவனை பிடிச்சி கட்டி போடுறதுக்காக இவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நான் கட்டி போடுறான்னு சொல்லிட்டு இவர் ஓடுறார். அந்த 16 இயர் பாய் அவரும் ஓடுறார், பின்னாடி ஓடுறார். இவர் தப்பிச்சு வர நில்லு சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் கையில் அந்த கடப்பாரை வச்சு அதை தூக்கி வீசுனா அந்த பையன் பார்க்குறாரு, கரெக்டாக இந்த இடத்துல அடிபட்டுருது. அந்த பையன் திருப்பி ஓடி போய் கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் மறைஞ்சிடறார். அங்கே போய் பார்த்தா அசரீதை உள்ளேருந்து சொல்கிறது, அங்கே வந்தது நான் தான், அது நான் என்னோடய லீலை பண்ணுறதுக்காக நான் வந்தேன். இப்போ நீ என்ன பண்ணனா, பிளட் வந்துட்டுருக்கு, ஐயோ பகவானுக்கு பிளட் வருதுன்னு வருத்தப்படும் போது நீ இந்த இடத்துல எனக்கு பச்சை கற்பூரம் வை. அண்ட் மக்கள் வந்து என்னை பார்க்கும்போது எப்போவுமே இந்த இடத்துல தாடையில் கற்பூரம் இருக்கிறத பார்க்கும்போது உன்னை நினைப்பாங்க. அப்போது உன்னுடைய சேவையோட அந்த அந்த திடத்தன்மையை பற்றி அப்ரிஷியேட் ஆகும். அப்போ பகவானை பார்க்கும்போது அந்த தாடையில் இருக்கிற கற்பூரத்தை பார்க்கும்போது பகவானுக்கு அவ்வளோ உயர்ந்த சேவகன் ஒருத்தர் இருந்தாருங்கிறது நினைவு கொள்ளணும் அப்படின்னு பகவான் ஆசைப்படுறார். பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நடக்கிறது தான் லீலை. பகவான் பௌதிக சட்டங்கள் போட்டு அந்த சட்டங்களுக்குள்ள ஜீவாத்மாக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது பகவானுடைய நேரடியான லீலைன்னு நம்ம எடுத்துக்கூடாது. இது நம்ம செய்த பாவங்கள்னால இயற்கை சட்டங்களுக்குள்ள நம்ம இருக்கிற கட்டுண்ட நிலை. நம்ம முன்னாடி சொன்னது ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம், பகவான் இல்லைன்னு சொல்கிற நாத்திகர்கள் எப்படி பேசுகிறாங்க, பகவான் இல்லை அடுத்தது வந்து எல்லாமே பகவான்னு சொல்கிறவங்க பகவான் லீலைன்னு பேசுகிறது தப்பு. பக்தர்கள் கரெக்டான புரிஞ்ச பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பகவானோட லீலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நாம் செஞ்ச கட்டுண்ட விஷயங்கள்னால நம்மளுடைய கர்மங்களுக்கும் உண்டான புரிதலோட கர்ம பலன்களை நம்ம எப்படி ரீப் பண்ணுறோம்
சுவைத்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறோங்கிறது புரிஞ்சுக்கணும். பக்தர்களுக்கு நடக்கிறதா லீலை. அந்த மாதிரி தான் இந்த மகாத்மாக்கள் இருக்குது. சேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். நான் கடைசியாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, சேவைன்னு ஒன்று இருக்குது, சேவை மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கேட்டிருக்கீங்களா? சேவைங்கிறது சர்வீஸ் பண்ணுறது, சேவை மனப்பான்மைங்கிறது சர்வெண்ட் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வேறு இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ராமநவமி வரும், ராமரை பற்றி நிறைய பேசுவாங்க, இதெல்லாமே கேட்போம். ஸோ இப்போ வந்து சீத்தையை பார்க்குறதுக்காக ஹனுமன் போகிறார். ஃபஸ்ட்டு ராமர் வந்து சர்ச் பண்ண சொல்லிடுறார். ஹனுமன் எல்லா பக்கம் தொலாவிட்டு ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது சீத்தையை ஹனுமன் தான் பார்க்குறாரு. ஹனுமன் பார்த்த உடனே ஹனுமன் இந்த இடத்துல என்ன பண்ணுவார், லங்கையை எரிப்பார், இதெல்லாம் செய்வார். ஒரே ஒரு நபர் இவ்வளோ பெரிய லங்கையவே எரிச்சிட்டார். அப்போ சீதா மாதா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ பலசாலியான ஒருத்தர். அப்புறம் ஹனுமன் வந்து சீத்தை கிட்ட வந்து பேசுகிறக்கு வருவாங்க. இது ஒரு பக்தர் கிளாஸில் சொன்னாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, சீதா மாதா வந்து ஹனுமனை புகழ்கிறாங்க. எப்படி புகழ்கிறாங்கன்னா, நீங்கள் அவ்வளோ அற்புத பலசாலியாக இருக்கிறீங்க, இவ்வளோ ஒரு கஷ்டமான செயலை ஒருத்தராகவே இவ்வளோ பண்ணிட்டீங்க, இவ்வளோ பெரிய லங்கை நீங்களே எரிச்சிட்டிங்களே அப்படின்றாங்க. அதை சொல்லிவிட்டு அவங்கள புகழ்கிறதுக்கு ஒரு கட்டம் போய், என்னோட கணவர்னாலே கூட இதை செய்ய முடியுமான்னு தெரியல, அதுக்கு மேலே நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். ஹனுமன் வந்து தூய சேவகன். இங்கே வந்து அவங்களுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிற சீதா மாதா அவங்க என்ன சொல்கிறாங்க, என் கணவரை விட உங்களுடைய சேவை சிறந்ததுன்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு பக்தராக இருந்து அவங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட நிலையில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பண்ண சேவை சிறந்த சேவை அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியுங்க, மற்ற பக்தர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேவை பண்ணுறேன், நீங்களாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனசு சொல்லும். ஏன்னா நம்ம பண்ணுற சேவைகள் மற்றவங்களுக்கு தெரியறது இல்லைங்க, இது நேற்றே தெரிஞ்சிருக்கணும், லேட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஹனுமன் அங்கே இருக்கிறவர், ஹனுமன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியம். ஹனுமன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் குரங்கு கூட்டத்திலேயே ரொம்ப வீக்கான குரங்கு நான் தாங்க, நானே இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா எங்கள் படையை பற்றி நினைங்க, இந்த படை தலைவர் ராமரை பற்றி நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறார். இது சொன்னதுக்கு அப்புறமேலும் ராமர் பற்றி இவ்வளோ புகழ்ந்து சொல்கிறார். ஆனால் சீதா மாதா வந்து அப்படியே பார்க்குறாங்க, ஒரு என்னடா இவர் அவ்வளோ பலசாலியான ஒரு குரங்கு கூட்டம் இருக்குமா அப்படின்னு அவங்க நம்பாமல் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஹனுமன் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறார், இவங்களுக்கு இன்னும் அதில் நம்பிக்கை வரல. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம், நீங்கள் இவ்வளோ பெரிய சேவை பண்ணியிருக்கிறீங்களே, நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு வெளியே சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆமாம் பெரிய சேவை பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு அப்ரிஷியேஷன் எடுத்துக்கும். அதனால தான் சீதா மாதா திருப்பியும் பார்க்குறாங்க, இவ்வளோ உண்மையாக தான் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன்னா அந்த குரங்குகளை எல்லாம் பார்த்ததில்ல, அந்த படையை பார்த்ததில்ல, சீதா மாதா யாருமே பார்த்ததில்லை, இவர் சொல்கிறது எப்படி உண்மை அப்படின்ட்டு இருக்கும். திருப்பி அவர் பதில் சொல்கிறார், ரொம்ப லாஜிக்கலாக பதில் சொல்கிறார். நீங்களே கேளுங்க, ஒரு போர் 2 நாட்டுக்கும் நடக்கும்போது தூதுவனாக இருக்கிறதுலையே ஹை பர்சனிவாக அனுப்பிச்சுடுவாங்க. தூதுவன் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு யார் வீக்கோ அவரைத்தானே அனுப்பிச்சுடுவாங்க. கமாண்டர் படைத்தளபதியே நேராக வருவாரா எப்போவாச்சு? தூதுவனாக நான் வந்திருக்கிறேன்னா நான் வீக்குங்கிறது இப்போவாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். படிக்கவே இல்லை, குரங்குன்னு சொல்கிறோம். எவ்வளோ அற்புதமாக நேர்த்தியாக பேசுகிறார் ஹனுமன். இவ்வளோ பெரிய ஹனுமன், அவ்வளோ பெரிய பலசாலியானவர். இந்த அவதாரத்தை அடுத்த அவதாரத்துக்கு டக்குன்னு மாறிடுறார். கிருஷ்ண அவதாரம் வந்துடுறார். ராம அவதாரத்தில் வந்து கிருஷ்ண அவதாரத்துக்கு. இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட சேவை என்ன தெரியுமா? கிருஷ்ண அவதாரத்தில் ஹனுமனுக்கு கொடுக்கப்பட்ட சேவை என்ன? கொடியில் உட்காந்துட்டு இருக்கணும். கொடியில் உட்காந்துட்டு இருக்கிறதுனா என்ன வேலை? எப்பாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? கொடியில் உட்காந்துட்டு என்ன சேவை இது? சமைக்கிறது ஒரு சேவை, பூ கட்டுறது ஒரு சேவை, இதெல்லாம் கொடியில் உட்காந்துட்டு இருக்கணும் போர் நடக்கும்போது. அப்படின்னா என்ன ஒரு சேவை? தேரை பாதுகாக்கணும். அப்படிங்கிறது வந்து தேருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அம்பு வந்ததுன்னா இவர் போய் அம்பெல்லாம் சண்டை போடுவாரா? அது இல்லை.
வெற்றி திலகம் இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சேவை? ஹனுமனோட பொசிஷனில் இருந்து ஹனுமனா இங்கே போய் உட்கார வச்சுருக்கிறாங்க. நான் வந்து அந்த ஜென்மத்தில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர்த்த கொன்னேன், அதெல்லாம் பண்ணீங்க, போய் ஒரு கொடியில் என்ன உட்கார வச்சுருக்கிறீங்களே. கொடியில் உட்காந்துருக்கிறேன் என்னன்னா, இப்போ சம்டைம்ஸ் கிரிக்கெட்டெல்லாம் விடுவாங்க, அதிலெல்லாம் இந்த சியர் கேர்ள்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க. 6 அடித்தா எல்லாருமே ஹே ஹே அப்படின்னு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது தான். நீங்கள் வந்து நல்லா நல்லா சண்டை போடுங்கன்னு என்கரேஜ் சவுண்டு மட்டும்தான் அவர் விடுவார். மேலே அந்த கொடியில் உட்காந்துட்டு என்கரேஜ் பண்ணுறது அவருடைய வேலை. நல்லா இங்கே போடுவாங்க, இங்கே பாடுங்க, இது பண்ணுங்கன்ட்டு ஜெயிச்சாங்கன்னா சண்டை போடுறது, இது மாதிரி சத்தம் போடுறது, என்கரேஜிங் பண்ணுறது, சீரப் பண்ணுறது தான் அவருடைய சேவை. நான் எவ்வளோ பெரிய வாரியர், எவ்வளோ ஒரு போர் வீரன், என்னை போய் ஒரு சியர் பர்சனாக வச்சுட்டிங்களே அப்படின்னு ஹனுமன் சொல்லலை. ஓ, எனக்கு இவ்வளோ பெரிய சேவை கொடுத்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக அந்த சேவையை பண்ணுறார். அதுதான் சேவை மனப்பான்மை. சேவை மனப்பான்மைனா சேவைக்குள்ளே டிகிரி பார்த்தாலுமே அது சேவை மனப்பான்மை இல்லை, சேவை பண்ணணும். இதுதான் அனந்தாழ்வார் பண்ணார், இதுதான் ஹனுமன் பண்ணார். இதுதான் சேவை மனப்பான்மை. செய்கிற சேவை வேறு, சேவை மனப்பான்மை வேறு. பகவானுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு வழியில் நான் சிறுசாவாச்சும் நான் உதவியாக இருக்கணும் இறைவனுக்கு. இதுதான் சேவை மனப்பான்மை. இதைத்தான் இங்கே இருக்கிற மகாத்மாக்கள் வந்து அதில் எக்ஸ்போர்ட் அப்படின்றாங்க. திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். அந்த மாதிரி எப்போவுமே அவங்க எப்படியெல்லாம் பகவானுக்கு சேவை செய்கிறாங்க, அந்த மனப்பான்மையிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களோட கைடன்ஸில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த விதமான துன்பம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து பரமபதத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க பரமபதத்தை அடையிற விருப்பமில்லாத நிலையில் வந்துடுவாங்க. அவங்க அந்த நிலைக்கு அடைவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம கொடுக்கப்பட்டது. முக்கியமான வார்த்தைகள்: துக்காலயம், ஃபுல் ஆஃப் மிசரிஸ், துன்பங்கள் நிறைந்தது. துக்காலயம் அப்படின்னு சொல்லியாச்சு. அசாஸ்வதம் அப்படின்னா தற்காலிகமானது. இது பிரச்சனைகள். தீர்வு மகாத்மாக்களின் வழியில் செல்வது. ஏன் மகாத்மாக்கள் செல்லணும்னா சம்சித்திம் பரமாம் கதாம், அவர்கள் அடைந்த சித்திகள் என்னன்னா பரமாம் கதா, அந்த கதி பரமகதியை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதனால நம்ம அதை பண்ணணும். இதுதான் இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். சில பிரபுபாதிக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இங்கே சொல்லிடுங்க மத்திச்சு, அப்புறம் வரேன். சாஸ்வதம் இந்த இடத்துல சொல்லுங்க. எப்பவுமே சமஸ்கிருதத்தில் ஆ முன்னாடி போட்டிங்கன்னா இல்லைன்னு அர்த்தம், ஆ எடுத்துட்டிங்கன்னா இருக்குன்னு அர்த்தம். டெம்பரரின்னு சொல்கிறதுங்க நம்ம. பர்மனெண்ட்டுங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ஸ் வந்து பர்மனெண்ட், அது வந்து அழியாது. இப்போ நீங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேரிடர்கள் அது இதுன்னு பிரளயங்கள்ங்கிறது பௌதிக உலகங்களுக்கு தான் பிரளயம் வருது. சூரியன் சந்திரன் இருந்தால் தான் இங்கே இயங்கவே முடியும். ஸோ இப்போ இந்த நம்ம கண் இருக்குன்னா சூரியன் இல்லாமல் கண்ணு யூஸ்லெஸ். இந்த லைட்டெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருமே பார்த்துக்கவே மாட்டோம். ஸோ இதில் எந்த பெருமையுமே இல்லைன்றாங்க. இந்த உலகம் எல்லாமே தற்காலிகமான உலகம். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு உலகம் இருக்குது, அந்த இடத்துல வந்து சூரியன் சந்திரங்கள் யாருமே தேவையில்லை, என்றும் ஒளி பொருந்தியது அப்படின்னு கீதையிலே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆன்மீக உலகங்கள் இருக்குது. அந்த உலகங்களை வந்து இந்த 4 வகையான துன்பங்கள் இல்லாமல் ஜீவன் பௌதீகமான எந்த பந்தமும் இல்லாமல் ஆத்மஸ்வரூபமாகவே வாழலாம் அப்படிங்கிறது நிரந்தரமான உலகங்கள் இருக்கின்றாங்க. கோலோக விருந்தானவனம், வைகுண்டம் அப்படின்னு சொன்னால் குறைகள் அற்ற இடம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிரபுஜி. ஒரு 3 பேர் அந்த சுனாமி வந்தப்போ ஒரு பையன் 2 பொண்ணு மாட்டிக்கும் போது அவங்க அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. திரும்ப வந்து ஃபோன் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. அதனால அவங்க அம்மா வந்து செய்தி பார்த்து, அதாவது விளம்பரம் ஆனவங்க இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுன்ட்டு செய்தி கேட்டு வர்றாங்க, முடியாடுறாங்க நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும். வந்து இவங்களை அடிச்சுட்டு போய் வேலியில் இறந்து போயிடுறாங்க. அந்த 3 பேர்த்தையும் கவர்மெண்ட்டு காப்பாற்றிடுது. அப்போ அதை பார்த்து அந்த குழந்தைங்க 3 பேர் அனுப்புகிறாங்க. இருந்த ஒரு இது கவர்மெண்ட்டை படிக்க வச்சு அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நினச்சி பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுதான் சொல்கிறோம். துக்காலயம் அப்படின்னா எப்படியோ ஒரு துன்பம் வரும்.
சரிங்களா? அதனால தான் வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வைஷ்ணவா பரதுக்க துக்கி, பிறருடைய துக்கத்தையே தன்னுடைய துக்கமாக எடுத்துக்கிறவங்க தான் வைஷ்ணவர். ஐயோ பாவம் உங்கள் அம்மாவை இழந்துட்டாங்களேன்னு வருத்தப்படுறதுல தப்பே இல்லை. இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது துன்பங்கள் வரும். துன்பங்கள் இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம வருத்தப்படணும், அவங்களுக்காக உதவி செய்யணும். இதான் சொல்கிறேன். ஆன்மீகத்தில் 2 வகையான சாரார் இருக்காங்க. ஒன்று அருவம் அப்படிங்கிறவங்க, இன்னொன்று கீதையெல்லாம் வர்ஷிப் பண்ணி இறைவன் யாருன்னு கரெக்டாக புரிஞ்சுட்டு வரணும். ஆன்மீகத்தை கற்பனையாக புரிஞ்சிட்டு இருக்கவங்க ஒரு சிலர், ஆன்மீகத்தை கரெக்டாக படித்து புரிஞ்சுட்டு வரவங்க ஒருத்தவங்க. கற்பனையானவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாம் விதிப்படி, இதெல்லாம் கடவுளோட லீலை, இதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தன்னுடைய மனக்கவலைகளிலிருந்து வெளிவரதுக்காக கடவுளை உபயோகம் பண்ணிக்கிறாங்க. அவங்க உண்மையான ஆன்மீக மக்கள் அல்ல. உண்மையான ஆன்மீகர்கள் யார் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுடைய கஷ்டத்தில் தானும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறது தான் உண்மையான வைஷ்ணவர்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே இருக்கோம். ஜெயிலுக்குள்ளே ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நம்ம உதவி பண்ணுறதுங்கிறது ஒரு கருணை. அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கலாம். டிஸ்கவுண்டில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார் லைஃப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான குழந்தைகள் தினமும் உணவுகள் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு அரேஞ்ச்மெண்ட், ஹெல்த்தியான பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்கெல்லாம் கஷ்டப்படுற கர்மத்தில் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு கர்மம் இருக்குது, அதனால் அவங்களாம் கஷ்டப்படணும்னு சொல்கிறதில்ல. உணவு பிரபுபாதர் ஒரு தடவை பார்க்குறாரு. கேட்டநாட்டுக்கு இதை சொல்கிறேன். பிரபுபாதர் ஒரு நாள் விருந்து, இங்கே கோயிலில் விருந்து இருக்குது, அதை முடித்ததுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவர் ஒரு மேலே இந்த மாதிரி மாடியிலேருந்து எட்டி பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறத எடுத்து சாப்பிட்ற ஒரு காட்சியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் சொல்கிறார் தன்னுடைய சீடர்கள்ட்ட, எங்கெல்லாம் இஸ்கான் அப்படிங்கிற ஒரு சென்டர் இருக்கோ அதை சுற்றி 10 கிலோமீட்டருக்கு யாருமே பட்டினியாகக்கூடாது, அந்த மாதிரி உணவை அந்த சைடு எல்லாத்துக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், யாருமே உணவுக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு பிரபுபாதர் அன்றைக்கே சொன்னார். அதிலிருந்து தான் ஃபுட் ஃபார் லைஃப்னு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. அது உலகம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிற மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு போய் நம்ம உதவி செய்கிறதுக்காக நிறைய செயல் செய்கிறவங்க தான் பக்தர். அவங்க தான் உண்மையான மகாத்மாக்கள். போலி மகாத்மாக்கள் தான் உலகத்தில் அதிகம். கடவுள் பேரில் எல்லாத்தையும் சொல்லிட்டு எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாமல் கம்ஃபர்டபுளாக வாழ்கிறவங்க. ஆனால் இவங்க பகவானுக்காகவும் பகவானுடைய பக்தர்களுக்காகவும் பிற ஜீவாத்மாக்களுக்காகவும் 24 மணி நேரமும் சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க. திவ்யமான தொண்டு அப்படிங்கிறது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. புரியுதில்லைங்க? அதுதான் நம்ம இஸ்கான்னு சொன்னோம்னாவே அவங்களும் ஆசையாக இருக்கிறாங்க. உங்கள் இஸ்கான்லையாவது பிரசாதம் கிடைக்கிது, மோர் ஊறுகாய் குழம்பு சாம்பார் எல்லாம் கிடைக்கிது, நாங்களும் கூட சேர்ந்துக்கிறோம், தூரமாக இருக்குது. அதனால தான் 10 கிலோமீட்டருக்கு நிறைய சென்டர் ஆரம்பிச்சிடலான்றாங்க. எந்த ஒரு இதுலேயும் இந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க. வந்தால் போனோம்னா நம்ம சமைக்கணுமே வீட்டில் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இஸ்கானை பொறுத்த அளவு போனோம்னா சாப்பிட்டு வந்துடுறோம், பிரச்சனை இல்லை, தூக்குறது தான். அதுதான் மதஜி, 2 விஷயம் இருக்குது. அனந்தாழ்வார் ஒருத்தர் தான் கை தூக்குனார். கை தூக்குனவருக்கு பகவான் பக்கத்திலே வந்தார். சாப்பிட்றவங்களுக்கும் பகவான் கருணை இருக்குது, சமைக்கிறவங்களுக்கும் பகவான் கருணை இருக்கிறதுங்கிறது முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு கட்டம் வரும் பக்தியில், சாப்பிட்றத விட சமைக்கிறதுல உங்களுக்கு இன்னும் சுவை அதிகமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு 50 பேர்த்த கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இஸ்கான் நிறையா பக்கம் வளர்ந்துட்டே போகுது. சாப்பிட்றவங்க எல்லாருமே சமைக்கப்படுவார்கள். இப்படி சமைக்கிறதில்ல, தூண்டப்படுவார்கள் அப்படின்றது. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வேறு இருக்காச்சு இந்த டாபிக்? நினைக்கிறோம் நடக்கும் உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்குது, ஆத்ம பலம் கிடைக்கும், ஆத்ம பலம் கிடைக்கும், நம்ம மனசார வேண்டிக்கணும், ஆத்மா சப்போர்ட். ஆத்மா தான் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் ஒரு காரியம் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கலான கேள்விகள் புரிஞ்சோம். நான் ஒரு செயல் நடக்கணும்னு நினைக்கின்றேன். அப்போ நினைக்கிறது ஒருத்தர் செய்கிறார், சரிங்களா? இது எல்லாமே ஆத்மான் இருக்கிறனாட்டி தான் இயங்குது. அப்போ இந்த ஒருத்தர் நாம் நினைக்கிறேன்னு சொல்கிறோங்களா, இந்த செயல் நிறைவேறும்னு நினைக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆத்மா சப்போர்ட் பண்ணுமா? அப்போ ஆத்மா வேறு, நினைக்கிறவர் வேறு, கேள்வியிலே வந்துருச்சு. இப்போ நினைக்கிறவர் யார்? பேர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு பேர் மனம் நிறைய நினச்சிட்டே இருக்கும். அந்த செயலுக்கு ஆத்மா பலம் இருக்குமா அப்படின்னா, ஆத்ம பலம் இருக்கிறனாட்டி நம்ம உயிரே வாழ்கிறோம். ஆத்ம பலம் இருக்கிறனாட்டி தான் நம்ம எந்த செயலாலும் செய்ய முடியுது.
நம்ம சாப்பிட்றதுக்குமே ஆத்மா இருக்கிறனாட்டிக்கு தான். ஆத்மா போயிடுச்சுன்னா சாப்பிட்றதே கை எடுக்க முடியாது, டெட் பாடி ஆகிடுவாங்க. ஆத்ம பலம் இருக்கிறனாட்டிக்கு தான் இயங்குது. ஆனால் நான் மனசு நினைக்கிறது எல்லாம் ஆத்மா இருந்தாலுமே, ஆத்மா தான் நாமன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். நான் மனதால் நினைப்பது எல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு பல பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய கர்ம பலன்கள் இருக்கும். என்னுடைய கர்ம பலத்தில் இவ்வளோ தான் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உப்புங்கிறது கடல் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்மளோட உடலில் இவ்வளோ உப்பு தான் சேர்த்திக்க முடியும். அதிகமாக சேர்த்தினா தலை சுத்தம், கம்மியாக சேர்த்தினா டேஸ்ட்டே இருக்காது, இதாக இருக்கும். அப்போ உப்புங்கிறது கரெக்டாக போடுவோம். எல்லா சமையல்காரர்களையும் கேட்டு பாருங்கள், சமைக்கிறது எல்லாம் சமைச்சிடுவாங்க. அந்த கடைசியாக உப்பு போடுறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் நான் எந்த செயல் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது பெரிய குழப்பமான விஷயம். நம்மளுடைய கர்மம்னு சொல்கிறது வந்து அளவு. இந்த அளவுக்கு மேலே நான் அனுபவிக்க முடியாதுங்கிறது நம்மளுடைய பாஸ்ட் விஷயங்களை வச்சு வந்துடுது. அடுத்தது, இப்போ நம்ம வந்துட்டாலும் இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் வாழ்கிறோம். எனக்கு பாஸ்ட்டில் இவ்வளோ தாங்க நான் பிறவி எடுத்துகிட்டு என்னோடய ஜோசியம் ஜாதகத்துலலாம் இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க, இப்போ மாற்ற முடியுமா அப்படிங்கிறத ஆக்சுவல் கேள்வி. நீங்கள் கேட்குற கேள்வியை நான் ஃபஸ்ட்டு மாற்றிடுறேன். கேள்வி என்னென்னா, நான் இந்த கர்ம வினைகளோடு நான் பிறந்திருக்கேன், ஆனால் இந்த கர்ம வினைகளை என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் பிரம்மா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கர்மாணி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம். கர்மத்தை அழிக்க வளர்கிற சக்தி யாருக்கு இருக்குன்னா பக்திக்கு மட்டும்தான் இருக்குன்றாங்க. கர்மாணி நிர்தகதி, தகனம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எரிக்கிற சக்தி பக்திக்கு இருக்குன்றாங்க. பக்தி செயல்கள் செய்ய செய்ய உங்களுடைய பழைய பாவ புண்ணிய கர்மங்கள் மாறி அதனால செயல்கள் உங்களுடைய கர்ம வினைகள்லேருந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எளிமையாக, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ட்டு. ஏன் தலைப்பாகை கூட இல்லாமல் போக வச்சுருக்கலாமே அப்படின்னு அடுத்தது கேள்வி கேட்பாங்க. பகவான் கம்மி பண்ணி விடுவார், குறைச்சி விடுவார், ஆனால் உங்களை வளர்த்துறதுக்கு சூழ்நிலையில் கிரியேட் பண்ணுவார். ஸோ செயல்கள் நடக்கிறது நடக்காததுக்கு இந்த விதமான கூறுகள்லாம் இருக்குது. ஆனால் பக்தி அப்படிங்கிறது வரும்போது உங்களுக்கு தேவையான செயல்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்மளுடைய மனம் நிலையற்றதுங்கிறது தெரிஞ்சுட்டு, எனக்கு நம்ம பிரார்த்தனை என்ன இருக்குன்னா, எனக்கு எது சரி தவறுன்னு தெரியல, இறைவனே எனக்கு எது சரியோ அதை மட்டுமே நடத்தி கொண்டு போங்க. ஏன்னா எனக்கு லாங் விஷன் இல்லை, தொலைதூர பார்வை இல்லை. நம்மளுடைய பிரார்த்தனையே எப்போவுமே என்ன இருக்குன்னா, எனக்கு எது சரியோ அதை கொடுங்க அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம மாற்றிடுவோம். எது சரியோ அது நடக்கும், நடக்கிறது தான் சரி அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம நிலையாக வந்துடும். அதுதான் பக்குவம் அப்படிங்கிறது. வேறு யாராவது? என்ன வாரம் சொன்னீங்க? பாஸ் ஓகே. எனக்கு ஆக்சுவலாக மகாபாரதம் ஃபுல்லாக நான் படிக்கலைங்க பிரபுஜி. ஸோ ஜஸ்ட் அட்மிட், மகாபாரதம் ஃபுல்லாக எனக்கு இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. கிருஷ்ணர் இருக்கிறார் கூட, கிருஷ்ணர் என்ன மாதிரி பண்ணுன்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ ஒருவேளை இவர் கிருஷ்ணர் இந்த இடத்துல இது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். எதெல்லாம் இவர் யூஸ் பண்ண சொன்னாரோ அது மட்டும்தான் பண்ணார். கிருஷ்ணர் தான் இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் சொல்கிறத அர்ஜுனர் பண்ணுறார். ஏன் யூஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல, அதுதான் டைரக்ட் ஆன்சர். பட் இன்னொரு ஆன்சர் என்ன சொல்கிறேன்னா, கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை தான் அர்ஜுனர் பண்ணார். அதையும் நான் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கிருஷ்ணர் இப்படி தான் கைட் பண்ணார், ஏன்னு மெத்தட் தெரில. வேறு ஏதாவது? சில பிரபுபாதிக்கு தாயோட பேமெண்ட். ஸோ ஒரு